இருள் ஆட்சி செய்த அந்த காலம் அசுரன் சூரபத்மன். அவன் ஆட்சியில் தேவர்கள் நடுங்கினர், யாகங்கள் அணைந்தன. பூமி கூட அந்த அநீதியை தாங்க முடியாமல் மௌனத்தில் உறைந்தது. அப்போது பார்வதி தேவியின் சக்தி சிவபெருமானின் அருளாக 6 முகங்களுடன் முருகராக அவதரித்தது. தைப்பூசம் நாள். சக்தி உச்சம் தொடும் தருணம். வானம் சிவந்தது. காற்றில் வேலின் ஓசை அதிர்ந்தது. போர்க்களத்தில் முருகர் நின்றார். கோபம் இல்லை, தர்மத்தின் அமைதி மட்டும். சூரபத்மன் மந்திரம், மாயை, பெரும் படை எல்லாவற்றையும் பயன்படுத்தினான். ஆனால் முருகர் கையில் இருந்தது வேல். அது ஆயுதம் அல்ல, சிவசக்தியின் தீர்ப்பு. ஒரே நொடி, ஓம் சரவணபவ, வேல் பாய்ந்தது. சூரபத்மனின் அகங்காரம் சிதைந்தது. தீமை முடிந்தது. ஆனால் முருகர் அவனை முழுவதும் அழிக்கவில்லை. கருணையால் ஒரு பகுதி மயிலாக, மற்றொரு பகுதி சேவலாக மாறியது. அந்த நாளே தைப்பூசம். ஆம், பக்தர்கள் முருகருக்கு காவடி எடுத்து மகிழ்ந்து கொண்டாடப்படுகிறார்கள். இதுவே தைப்பூச நாள். வெற்றிவேல், வீரவேல், முருகா சரணம்.